சரி, ஓகே, இது லாஸ்ட் ஸ்லைட் போயிடுவோம். இன்னைக்கு இதோட லாஸ்ட் முடிச்சிடலாம். ಇದರಲ್ಲಿ ಕೊನೆಯ ಚಿತ್ರಣಕ್ಕೆ ಬರೋಣ. ಇದರಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. சோ 9ல இருந்து 21வது வசனம், 12வது அதிகாரம் 9ல இருந்து 21. 9ರಿಂದ 21ನೇ ವಚನದವರೆಗೆ நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், ஒருத்தருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும், கிறிஸ்தவ வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும், ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದ ಒಂದು ಸಂಬಂಧಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, எப்படி இருக்கும், ಹೇಗಿರ್ತದೆ? ஒரே ஒரு தான் அன்பு, அகாப்பே அன்பு, தியாகம் செய்கிற அகாப்பே அன்பு. ಒಂದೇ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತ್ಯಾಗವುಳ್ಳಂತ ಅಗಾಪೆ ಪ್ರೀತಿ. எப்படி இருக்கும் பாருங்க, 9வது வசனம் படிங்க, 9:10. ಅಲ್ಲಿ 9:10 ನೋಡ್ರಿ. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஓகே, என்ன பண்ணுமா, எப்படி நேசிக்கணுமா, எப்படி லவ் பண்ணுமா ஒருத்தரை, எந்த மாதிரி அன்பு? ஃபர்ஸ்ட் மாயமற்ற அன்பு, டபுள் கேம் ஆடாத அன்பு. ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ನಿಷ್ಕಪಟವಾಗಿರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಎರಡು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿಗಳಲ್ಲ. சின்சியர் லவ் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. சின்சியரா லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ನಿಷ್ಕಪಟವಾಗಿರುವಂತ ಪ್ರೀತಿ. இப்போ சின்சியரா லவ் பண்ணுங்க, நான் தப்பா எடுத்துக்காதீங்க, காதல் பத்தி நான் பேசல. நிறைய பேர் இந்த யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, நான் சின்சியரா லவ் பண்ணேன் பிரதர் அப்படின்னு. ಕೆಲವು ಯವನಸ್ಥರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಬಹಳ ಸಿನ್ಸಿಯರ್ ಆಗಿ ಅವ್ರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த லவ் பத்தி நான் பேச வரல. நான் சொல்றது ஒரு அகாப்பே, நம்ம தியாகமுள்ள அன்போட நீங்க ஒருத்தர் நேசிங்க. ಅಲ್ಲಿ ನಾನು ಹೇಳುತ್ತದ್ದು ಅಗಾಪ ಪ್ರೀತಿ, ತ್ಯಾಗವುಳ್ಳಂತ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಲ್ಪಡ್ರಿ. ஆழமான அன்புனாலே நேசிங்க அப்படின்னு 10வது வசனத்துல போட்டிருக்கு. 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆಳವಾದಂತ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಿರಿ. கணம் பண்ணுங்க, ஒருத்தர் கணம் பண்ணுங்க, அவங்களுக்கு நீ கணத்தை கொடுங்க, மரியாதையை கொடுங்க அப்படின்னு சொல்லுது வசனம். ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಮರ್ಯಾದೆ ತೋರಿಸುವುದರಲ್ಲಿ ನೀವು ಮುಂದಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அடுத்து 16வது வசனம் என்ன சொல்லுது? 11ನೇ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆவியில அனலாயிருங்கள். அப்படியே நீங்க வந்து ஆவியில நிரப்பிருக்கு, அப்படியே அனல் மாதிரி அது கொழுந்து விட்டு எரியணும். ஆண்டவரே, நான் உமக்காக எரியணும் அப்படின்னு வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது. ಅಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ನಿನಗಾಗಿ ಉರಿಯುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಬೆಂಕಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತದ್ದು. அப்படியே சோம்பலாய் ஐயோ ஏதோ பண்றோம், கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் அப்படின்னு. கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி எக்ஸைட்டிங்கான வாழ்க்கை வேற எதுவும் இல்ல. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿತದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಕ್ಸೈಟ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿತ ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ஏன்னா பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள வந்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை நடத்துறாரு, ஒரு நாளும் நம்மளை பலப்படுத்துறாரு. நம்ம அப்படி இல்லவே இல்லை. நம்ம சுய சுபாவம், நம்ம ஜன்ம சுபாவம் வேற மாதிரி. பட் நம்ம ஜன்ம சுபாவத்தையே மாத்தி நம்மளை நடத்துறாரு பரிசுத்தாவியானவர். ಅಲ್ಲಿ ಜನ್ಮ ಸ್ವಭಾವವನ್ನ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ನಡೆಸುವಂತನೇ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಎಂಬುದಾಗಿ. ஒருத்தர் கணம் கொடுங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உறவு இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அதுல வந்துட்டு மீ ஃபர்ஸ்ட், இதுல இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்னால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது ஒரு அன்பு அல்ல. ಅಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸಂಬಂಧದ ಮೂಲಕವಾಗಿ ನನಗೆ ಏನು ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಪೇಕ್ಷಿಸುವಂತದಲ್ಲ. நான் எப்படி சேவை செய்யட்டும், how can I serve you, நான் எப்படி வந்து how can I help you அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிட்யூட். ನಾನು ನಿನಗೆ ಹೇಗೆ ಸಹಾಯವನ್ನ ಮಾಡಲಿ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಲಕ್ಷಣ. நான் என்னால உனக்கு என்ன உபயோகமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட். ನನ್ನಿಂದ ನಿನಗೆ ಏನು ಉಪಯೋಗವಾಗ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಲಕ್ಷಣ. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதான் கிறிஸ்தவ சபையில இப்படிதான் இருப்பாங்க ஜனங்க. ಇದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. இல்ல பணக்கார விசுவாசி வருவாரு, வந்தப்பா அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் நம்மள அவர் பிசினஸ்ல சேர்த்துக்குவாரு, நம்மளுக்கு வேலை கொடுப்பாரு, அப்படியே நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம். ಅದು ಇಲ್ಲ ಕ್ರಿಸ್ತ வாழ்க்கை. ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತ ಬರ್ತಾನೆ, ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸ್ನೇಹವನ್ನು ಬಯಸಿದ್ರೆ ಅವರು ನಮ್ಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಏನೋ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರ ಜೊತೆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗ್ಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. இல்ல ஆண்டவர் வந்து நம்ம சொல்ற ஒரு மனுஷனை வச்சு அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்றது இல்ல, நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. நான் எப்பவும் இந்த அன்புன்னும் போது இந்த ஹோட்டல் வெயிட்டரை வந்து நான் மைண்ட் இருக்கு, எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ಆ ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ನಮ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ವೇಟರ್ಗಳ ನೆನಪು ನನಗೆ ಬರುತ್ತದೆ. ಹೋಟೆಲ್ போய் உட்கார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ಹೋಟೆಲ್ಗೆ ಹೋಗಿ ಕುತ್ಕೊಂಡ ತಕ್ಷಣವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರು என்ன பண்ணுவாங்க, ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, சார் என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ಸರ್ ಏನ್ ಬೇಕು ಸರ್ ನಿಮಗೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. அவ்வளவுதான். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಅದೇನೆ. நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க, புது விசுவாசியா இருக்கலாம், பல விசுவாசியா இருக்கலாம். எப்படி how can we help them? பிரதர், எதுக்காக ஜெபிக்கணும், எதுக்காக நான் உங்க பாரத்தை, உங்களுக்கு நிறைய பாரம் இருக்கு, உங்க பாரத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க, எதுக்காக ஜெபிக்கணும், எதுக்காக நான் வந்து இது பண்ணணும், உங்களுக்கு இது தெரியல, நான் என்ன சொல்லி கொடுக்கணுமா, இது கேட்கணுமா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಅಲ್ಲಿ ಹೊಸ ವಿಶ್ವಾಸಗಳು ಬರುವಾಗ ನಿಮಗೆ ಯಾವ ವಿಚಾರಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಲ್ಪಡಬೇಕು, ಯಾವ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಿಮ್ಮ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ವಿಚಾರಿಸುವಂತದ್ದೇ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ. ஏன் இப்படி பண்றோம், ಏಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತೀವಿ, ஏன் இப்படி கிறிஸ்தவங்க மாத்திரம் இப்படி பண்றாங்க, ಏಕೆ ಕ್ರೈಸ್ತರು ಮಾತ್ರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ, என்ன எதுக்காக,
ಯಾವುದಕ್ಕಾಗಿ? ஆண்டவர் நம்மளை அதே அன்பினாலே நம்மளை நேசித்திருக்கிறார். ದೇವರು ಅದೇ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು நம்ம ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பாவிகளாய் இருக்கும்போது நம்ம நேசித்தார் ஆண்டவர். ಪಾಪಿಗಳಾಗಿದ್ರು ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮನ್ನು நம்ம ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவருக்கு விரோதியா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினார். ಅಲ್ಲಿ ನಾವು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧಗಳಾಗಿದ್ರು ಕೂಡ ದೇವರು ನಮಗಾಗಿ ಅಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. கொலை செய்யற சவுலை தேடி ஏசப்பா என்ன பண்றாரு? தேடி போறாரு. ಅಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡುವಂತ ಸೌಲನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் அறிக்கை கூட இல்ல வாயில, அவனை ஆண்டவர் தொட்டுறாரு. ಅಲ್ಲಿ ಆತನ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಇಲ್ಲ, ಆತನನ್ನ ದೇವರು ಮುಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவ்வளவான அன்பு தேவனுடைய அன்பு. ಅಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳಂತ ದೇವರು, ಆ ಒಂದು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ದೇವರು. சரி, 12வது வசனம் படிப்போம். 12ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரவத்துல என்னவா இருக்கணுமா? லைஃப்ல ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா எப்படியா இருக்கணுமா? பொறுமையா இருங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೈರಣ ಉಳ್ಳವರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறதுனா ஏசப்பா எல்லாம் பாத்துக்குவாரு, ஏசப்பா எனக்கு பாத்துக்குவாரு, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಲ್ಲವನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ತಾನೆ, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು. உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கிறதுனா ஏசப்பா இந்த கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு எனக்கு பொறுமையும் எனக்கு தாங்கிக்கிறதுக்கு இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அப்படிதான் உபத்திரத்துல பொறுமையா இருக்கு. ಅಲ್ಲಿ ಉಪದ್ರವದಲ್ಲಿ ಸೈರಣುಳ್ಳವರಾಗಿರಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕಷ್ಟಗಳನ್ನ, ಒಂದು ಉಪದ್ರವಗಳನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಲವನ್ನ, ಶಕ್ತಿನ ದೇವರು ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ. கடைசியாக ஜெபத்துல என்னவா இருக்குது? உறுதியா இருங்கள். ஜெபத்துல உறுதியா இருக்கிறதுனா எல்லாவற்றையும் ஆண்டவர்ட்ட ஜெபத்துல நம்ம கொடுத்துட்டே ಅಲ್ಲಿ ಬೇಸರಗೊಳ್ಳದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಬರುವಂತದ್ದು. இன்னும் சில காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் டைம் ஆகும், நீங்க படிங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான காரியங்கள். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை சபையில, கிறிஸ்தவ சபையில எப்படி இருக்கணும் அப்படின்றது குறித்து அவர் போடுறாரு. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತಿಯ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. ಅದನ್ನ ಹೇಳಿದ ಸಮಯ ಆಗ್ತಾ ಹೋಗ್ತದೆ. கடைசியாக நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ಕೊನೆಗೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. 19வது வசனம். 19ನೇ ವಚನ. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அவர் தான் நம்ம பலி வாங்க கூடாது யாரையும். ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾರಿಗೂ ಕೂಡ ಮುಯಿಗೆ ಮುಯಿ ತಿರ್ಸಬಾರದು. ஆண்டவர் பாத்துக்குவார் எல்லாம். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ನೋಡಿಕೊಳ್ತಾರೆ. ஒருவேளை நம்ம எதிரி வந்தானா அவன் அவங்க தண்ணி கொடுங்க, குடிக்க தண்ணி கொடுங்க, அவன் தாகமா இருந்தானான்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ವೈರಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ದಾಹವಾಗಿದ್ರೆ ನೀರನ್ನು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ. அப்படி நம்ம நன்மை செய்யும் போது நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க. அவங்க உங்களை தப்புன்னு சொல்லியிருப்பாங்க, பட் நீங்க அவங்களை பலி வாங்க மாட்டீங்க, அவங்கள்ட்ட போய் சொல்ல மாட்டீங்க, அவங்கள பத்தி தப்பா பேச மாட்டோம் நம்ம. ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ತಪ್ಪೇ ಮಾಡಿದಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೂ ಕೂಡ ಅವರ ಕುರಿತಾಗಿ ಯಾವುದೇ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೊರತೆಗಳನ್ನ ನೀವು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. அப்ப என்ன ஆகுமா? அவங்க தலை மேல என்ன தூக்கி வச்ச மாதிரி இருக்குமா? வசனம் என்ன சொல்லுது? அக்னி தலலை குறித்து அவங்க தலை மேல வச்ச மாதிரி இருக்குமா? அவங்க ಆಗ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ತಲೆಗಳ ಮೇಲೆ ಕೆಂಡಗಳನ್ನು ಕೂಡಿಸಿಟ್ಟಂತಾಗುವುದು ಎಂಬುದಾಗಿ. எப்படிடா இது? தண்ணி கொடுத்தா ಕೆಂಡಾವಾ, தண்ணி கொடுத்தா தலல் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು, ನೀರನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಅದು ತಲೆ ಮೇಲೆ ಕೆಂಡವನ್ನ ಇಡಿಸಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತದಾ ಎಂಬುದಾಗಿ. ಅವನಿಗೆ புரியாது. ಯಾಕಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ಇವನು ಅಡಿಚಾலும் ಇನ್ನೊಂದು ಕಣ್ಣத்தை திருப்பி கொடுக்கறானே, ಇವನಿಗೆ ಹೊಡೆದ್ರು ಕೂಡ ಇನ್ನೊಂದು ಕೆನ್ನೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಇವನ ಪத்தி ತಪ್ಪಾ பேசினாலும் ಇವನು ಸಿರಿಚಿட்டு பேசுறானே அடுத்த நாள். ಹಾಗೆ ಮಾತನಾಡಿದ್ರು ಕೂಡ ಮುಂದಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಗ್ತಾ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯಾರೋ ಇವನಿಗೆ பின்னாடி ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ಯಾರೋ ಹಿಂದೆಯಿಂದ ಇವನಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಯೇಸಪ್ಪ, ಅದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ. அவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால நம்ம நேசிக்க முடியும். ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾವು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗ್ತದೆ. அவரோட அன்பை ருசி பார்த்ததுனால நம்ம ருசி பார்க்கும், மத்தவங்களுக்கு ருசி ஆண்டவருடைய அன்பை கொடுக்க முடியும். ಆತನ ರುಚಿ ನೋಡಿದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾವು ಇತರ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ರುಚಿ ನೋಡೋದಕ್ಕಾಗ್ತದೆ. ಕಡೆಸಿ ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிரோம். 21வது வசனம். ಕೊನೆ 21ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಂಡು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமை ஒன்ன ஜெயிச்சிட கூடாது. நீ தீமையை எதனால ஜெயிக்கணும்? நன்மையினாலே நீ ஜெயிச்சிரு அப்படின்னு ஆண்டவருடைய வசனம். ಅಲ್ಲಿ ದೇವರ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಸೋತು ಹೋಗದೆ ಒಳ್ಳೆತನದ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಟ್ಟದನ್ನು ಸೋಲಿಸು ಎಂಬುದಾಗಿ. யாராவது ரோட்ல போயிட்டு நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, யாராவது கெட்ட வார்த்தை திட்டினா என்ன ஆகும்? நம்மளுக்கு என்ன வரும்? ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳಿಂದ ಬೈದ್ರೆ ಏನ್ ಬರ್ತದೆ ನಮಗೆ? நில்றா ஒரு நிமிஷம் அப்படி முன்னாடி போய் யூ டர்ன் எடுத்துட்டு அப்படியே அவன் வண்டியை மறைக்குமா? ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಇರೋದು ನನಗೆ ಬರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ யூ ಟರ್ನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಆತನ ಮುಂದೆ ನಿಲ್ತೀವ? இல்ல, நம்ம என்ன பண்றோம்? நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் சிரிப்போம், நம்ம தப்பு பண்ணலனாலும் சிரிச்சிட்டு போயிடும். ಅಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ನಗ್ತಾ ಹೋಗ್ತೀವಿ, ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೂ ಕೂಡ ನಗ್ತಾ ಹೋಗ್ತೀವಿ. அவன் யோசிப்பான், என்னடா இது, நான் தப்பு பண்ணேன், அவன் சிரிச்சிட்டே போறான் அப்படின்னு யோசிப்பான். ಅವನು ಅಂದ್ಕೊಳ್ತಾನೆ, ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಆತ ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ನಗುಮುಖದಿಂದ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆண்டவர் சொல்றாரு, தீமையினாலே ஜெயிக்காத, தீமையை நன்மையினாலே ஜெயித்துரு அப்படின்னு. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಕೆಟ್ಟತನದಿಂದ ಸೋಲಿಸಬೇಡ, ಕೆಟ್ಟತನವನ್ನು ಒಳ್ಳೆತನದ ಮೂಲಕವಾಗಿ ಸೋಲಿಸಲ್ಪಡು ಎಂಬುದಾಗಿ.